மனசு விட்டு போக மாட்டேங்குது. நான் தான் பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டேன்ல. என்ன வளர்றேன், பிரக்யா இல்ல தனு. நான் தனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ஏன் பிரக்யாவை பத்தி யோசிக்கிறேன்? நான் தனுவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் கரெக்ட்னு பிரக்யா கிட்டேயும் சொல்லிட்டேன். ஆனா எதுக்கு எனக்கு இதெல்லாம் தப்பா தோணுது? எனக்கு ஏன் எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது? என்னாச்சு இப்படி இருக்க? அண்ணா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? ஓ மை காட், லுக் அட் திஸ். இது சரியாவே கட்டல நீ? இல்ல நல்லா தான் இருக்கு. இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் நாட் ஆல் ரைட். இன்னைக்கு உன்னோட கல்யாணம், யூ ஹேவ் டு லுக் பெர்ஃபெக்ட். இரு நான் கொஞ்சம் சரி. இல்ல ஆலியா, எனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்கு, என்ன விட்டுரு. இது பாரு, உனக்கு பிடிச்சா போதுமா? அது பெர்ஃபெக்ட்டா இருக்க வேண்டாமா? பாரு, எனக்கு பிடிக்கவே இல்ல. ஏன்னா இத சரி பண்ணா என்ன, எதுக்காக இப்படி சலிச்சுக்கிற? இரு வரேன். என்னது இது? பாரு, இதோட பின்னு உடைஞ்சு போயிருக்கு. What are you doing? நீ இங்கே இரு, நான் இதை போய் சரி பண்ணி கொண்டு வரேன். ஆலியா கிட்ட பேசி பார்க்கவா? அவ எனக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கலாம்ல. அண்ணா நீ இருக்க பாரு, குட்டி பசங்க மாதிரி பிஹேவ் பண்றீங்க. என்னாச்சு? இத பாரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். ஆனா அதுக்கு நீ ட்ரூத்ஃபுல்லா பதில் சொல்லணும். ஓகே. ஒவ்வொரு தடவை நாம ஏதோ பண்ணணும்னு நினைப்போம், ஆனா நமக்கு சம்மந்தம் இல்லாம வேற ஒன்று நடக்கும். அப்படி உனக்கு தான் நடந்திருக்கா? ஐ மீன், கரெக்ட்னு நம்மளோட பிரெயின் நம்ம கிட்ட சொல்லும், ஆனா அது தப்புன்னு மனசுக்கு தோணும். அண்ணா பிரக்யாவை பத்தி தான் பேசுறான்னு நினைக்கிறேன். தனுவை கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமான்னு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கான். டெல் மீ. ஓகே, நீ என்கிட்ட மனசு விட்டு பேசுறேன்னு தெரியுது. ஆனா யார பத்தி பேசுறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜஸ்ட் சும்மா தான். ஜஸ்ட் சும்மாவா? அப்படின்னா ஓகே, விடுனா. ரெடி ஆகு நீ. எல்லாருக்குமா? What do you mean? ஐ மீன் எல்லாருக்குமே. பசங்களுக்கு நடக்கும், பொண்ணுங்களுக்கு நடக்கும். இட்ஸ் நார்மல். பொதுவாவே கல்யாணத்துல இந்த பொண்ணுங்க தான் கொஞ்சம் நர்வஸா பிஹேவ் பண்ணுவாங்க. அவங்க மட்டும் இல்ல, பசங்களும் நர்வஸ் ஆவாங்க. I swear, you know, they call it wedding jitters. கையும் சில்லுன்னு ஆயிடும். உன் கை கூட சில்லுன்னு ஆயிடுச்சு. அண்ணா, are you okay? First of all, just relax, okay? நீங்க இந்த அளவுக்கு நர்வஸ் ஆகிறதுக்கு காரணம், நீ ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறல்ல. லைஃப்ல ஒரு புது ஸ்டெப் எடுக்க போற. அதனால நீ கொஞ்சம் நர்வஸ் ஆக்குறது நியாயம்தான். ஆஃப்டர் ஆல் இது உன்னோட ஃபர்ஸ்ட் மேரேஜ் இல்லையா? So don't worry. இதெல்லாம் எல்லாருக்கும் நார்மல்னா. அப்புறம் அண்ணா, உனக்கு ஞாபகம் இருக்கா உன்னோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட் அப்போ நீ ரொம்ப நர்வஸா இருந்த? ஆலியா, என்னால இதை பண்ண முடியுமா, நான் பண்ணட்டுமான்னு நீ என்கிட்ட கேட்ட. பட் அந்த ஷோ சூப்பர் டூப்பர் ஹிட். அன்னைக்கே தப்பு நடக்காதப்போ இப்ப மட்டும் எப்படி நான் தப்பு நடக்கும்? நீ வாடா, நான் போட்டு விடுறேன். உட்காரு. அண்ணா, தனுக்கும் உனக்கும் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது. You know, it's a big responsibility. இப்போ தனுவோட ரெஸ்பான்சிபிலிட்டி கூட உன்னோட ஷோல்டர் மேலதான் இருக்கு. தனு ரொம்ப நல்ல பொண்ணுனா. எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒன்னும் கிடையாது. பட் ஒரு விஷயம் சொல்ல தோணுது. நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணட்டுமா? பண்ணா கேப்பீங்களா? பர்ஃபெக்ட். விஷயம் என்னன்னா, உங்க லைஃப்ல நீங்க ரொம்ப விரும்பின பொண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது. உங்களை உயிருக்கு உயிரா விரும்புற பொண்ணத்தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். சாரிண்ணா, விஷயம் என்னன்னா, அப்பதான் லைஃப் நல்லா இருக்கும். அவ எப்பவுமே உனக்கு ஏத்த மாதிரியே நடந்துக்குவா. ஒவ்வொன்னையும் உனக்காக பார்த்து பார்த்து பண்ணுவா. லைஃப் அப்ப எவ்வளவு பெட்டர் ஆயிடும் தெரியுமா? அபி, என்னாச்சு? என்னாச்சு அபி? ஐம் சாரி. நான் ஒரு நிமிஷம் இது பிடிங்க. நான் இதை இப்ப சரி பண்ணிடுறேன். இட்ஸ் ஓகே, நான் வேற யாராவது பண்ண சொல்றேன். ஆண்டி, நீங்க போய் அந்த வேலையெல்லாம் பாருங்க ஆண்டி. நான் வந்த கெஸ்ட் எல்லாரையும் பாக்கிறேன். சோனாலி, நீ பாத்துக்கோ. டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த கன்ஃபியூஷன் கல்யாணத்துக்கு அவ்வளவு நல்லது இல்ல. எப்படியோ அண்ணாவை அந்த விஷயத்துல இருந்து டைவர்ட் பண்ணிட்டேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் இவன் மேலேயும் இவனோட ஐடியாஸ் மேலேயும் கண்ணு வச்சுட்டே இருக்கணும். சூப்பர், ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு இப்படிதான் நடக்கணும். இங்க பாருங்க, பிரக்யாவை மனக்கோலத்துல பார்த்து எக்ஸைட் ஆகாதீங்க. எனிமீஸ்க்கு டவுட்ஸ் வந்துரும். கரெக்டா சொன்ன பிரபா. நீங்க கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறீங்க, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்க போற சீனை பத்தி யோசிக்கிறேன். அந்த ஆலியாவும் தனுவும் அழுதுகிட்டே அவங்க ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஓ வாவ், சந்தோஷமா இருக்கு. போட்டோவை எடுத்து நாம பேப்பர்ல போட்டு விடலாம். ஆனா நான் இன்னும் உங்ககிட்ட ஓகேன்னு சொல்லலையே. இத பாரு, நீ கேட்ட இல்ல ட்ரெஸ் எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு. அப்படின்னா அர்த்தம் என்ன?
ஓகே. ஆமா பிரக்யா, ட்ரெஸ்ஸை பத்தி நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அதுக்கான சொல்யூஷனை நாங்க முதல்லயே யோசிச்சிட்டோம். அப்படின்னா நீங்க எல்லாரும் இந்த பிளான முன்னாடியே போட்டுட்டீங்களா? முன்னாடியெல்லாம் ஒண்ணும் போடல, இப்பதான் போட்டிருக்கோம். இப்பதான் போட்டீங்கன்னா ட்ரெஸ் எங்க இருந்து வரும்? ட்ரெஸ்ஸ பத்திலாம் நீ கவலைப்படாத பிரக்யா. ஆனா நீ தனுக்கு மட்டும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஆனா அவ தேவையில்லாம ட்ரெஸ்ஸுக்காக பண்ண செலவு அது இப்ப நமக்கு யூஸ் ஆகுது. அவ டபுள் ட்ரெஸ் பண்ணால, அத நாம இப்ப தூக்கிடுவோம். அப்படின்னா பிரக்யா, தனு ஒரு மாடல்ங்கிறது உங்களுக்கே தெரியும்ல. மாடல்ஸ் எப்ப ட்ரெஸ் ஆர்டர் பண்ணாலும் 2-3 செட் பண்ணிப்பாங்க. ஒருவேளை ஒண்ணு கெட்டு போச்சுன்னா இன்னொன்னு போட்டுக்கலாங்கிறதுக்கு தான். அதுதான் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அந்த தனு இருக்காளே, இந்த கல்யாண ட்ரெஸ்ஸுக்காக எவ்வளவு செலவு பண்ணிருக்கா தெரியுமா? அவ ஒண்ணு இல்ல 3 Dress ரெடி பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? அதுல இருந்து ஒரு Dress நாம திருடுவோம், பிரக்யாவுக்கு போட்டு விட்டுருவோம். ஆனா பாட்டி, நான் என்னோட கல்யாணத்துல அவ காசுல வாங்கின ட்ரெஸ் நான் போட மாட்டேன். என்ன நினைச்ச? அவ அவங்க அம்மா வீட்ல இருந்து கொண்டு வந்தா நினைச்சியா? அது வாங்கினது அபியோட காசுல தான். அபியோட காசை அவ ரொம்பவே அனுபவிச்சுட்டா. இங்க பாரு பிரக்யா, அபி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸ தான் நீ உன் கல்யாணத்துக்கு போட போற. ஆனா அந்த ட்ரெஸ் யார் எடுத்துட்டு வருவாங்க? அத பண்றது ஒருத்தரால மட்டும்தான் முடியும். இந்து அக்கா, என்ன சொன்னீங்க? ட்ரெஸ் யார் எடுத்துட்டு வருவா? நீங்க தான் எடுத்துட்டு வரணும். நானா? ஆனா அக்கா, நான் எப்படி எடுத்துட்டு வருவேன் அந்த ட்ரெஸ்ஸ? அட, வெரி சிம்பிள். மறந்துட்டியா என்ன? சின்ன வயசுல நம்ம 2 பேருக்காக எவ்வளவு மாம்பழத்தை திருடி கொண்டு வந்திருப்ப. அத போலதான் இதுவும். என்ன, மாம்பழத்துக்கு பதிலா அவளோட ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு உடனே இங்க வந்துடணும், அவ்வளவுதான். என்ன கிராணி, யூ ஆர் த பெஸ்ட். ஒருவேளை நீங்க ட்ரெஸ் எடுக்கிறத யாராவது பார்த்தாலும் பார்த்தவங்களே அந்த பழியை ஏத்துக்கிற மாதிரி பண்ற டேலண்ட் உங்ககிட்ட இருக்கே. ஏய், இவ சிங்கம், பெண் சிங்கம். அது கரெக்ட் தான். கல்யாணத்தோட வழக்கம் என்னன்னா, பொண்ணோட ட்ரெஸ்ஸ அவங்க அம்மா எடுத்துட்டு வருவாங்க. அம்மா எடுத்துட்டு வரலன்னா பாட்டி தான் எடுத்துட்டு வருவாங்க. பாட்டியால கூட இதை எடுத்துட்டு வர முடியலன்னா இந்த இந்து பாட்டி தான் எடுத்துட்டு வரணும். நான் ஒத்துக்கவே இல்ல. ஆனா இவங்க கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்க, ட்ரெஸ் எடுத்துட்டு வர போறாங்களா? எனக்கு இப்பவே ரொம்ப பயமா இருக்கு. மணமேடைக்கு போய் உட்கார்ந்தா என்ன ஆகுமோ? ஏய், என்ன இன்னும் நின்னுட்டு இருக்க? சீக்கிரம் போ. ஒருவேளை அவன் மனச மாத்திக்க போறா. அக்கா, நான் வெளியே போறேன். போகும்போது கண்ணாடி போட்டுட்டு போறேன். அப்பதான் சீனு நல்லா இருக்கும். குட் லக் கிராணி. சரி சரி சரி, ஓகே, நான் கண்ணாடி போட்டுக்கிறேன். ஏய், என்ன பயப்படுறியா? இது பாரு, எனக்கு கூட தான் பயமா இருக்கு. ஆனா நாம பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த வேலையில நம்ம 4 பேரோட கடவுளும் சேர்ந்து இருக்காரு. அவர் இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு வெற்றி தான். சரி பாட்டி, மாமியார் மருமக பேச்ச கண்டினியூ பண்ணுங்க. அங்க கிராணி என்ன பண்றாங்கன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். எஸ், ஃபாலோ ஹர். எஸ். இந்து, சூப்பர். இன்னைக்கு வாழ்க்கையில நீ நல்ல காரியம் பண்ண போற. நீ 2 பேரை சேர்த்து வைக்க போற. ஆனா அந்த 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக நீ அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும். நீ அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தீனா கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாரு. கமான் இந்து, உன் திறமையை நீ காட்டு. அம்மா! கிராணி, பாத்து. யாரு? அபி, நீதானா? நான் உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். உங்க கண்ணுக்கு இன்ஃபெக்ஷன் அடிச்சா என்ன? இல்லையே, நான் நல்லாதான் இருக்கேன். அப்ப நைட்ல எதுக்கு கருப்பு கண்ணாடி போட்டுட்டு சுத்துறீங்க? அது என்னன்னா, நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலையும் போட்டா வாய் செவக்கும். ஒன் செகண்ட். பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்றீங்க, ஆனா உங்க காதுல இயர்போன்ஸ் இல்லையே. அது என்னன்னா, நானே பாடிக்கிட்டு இருந்தேன், நானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். கிராணி, ஒரு நிமிஷம் நில்லுங்க. எனக்கு உங்களோட கொஞ்சம் வேலை இருக்கு. இது இந்த டர்பனை கட்டி விடணும். நீங்க கட்டி விடுறீங்களா? எனக்கு சேலையே சரியா கட்ட தெரியாது. இந்த டர்பனை நான் எப்படி கட்டுவேன்? நான் போறேன். ப்ளீஸ் கிராணி, இது நீங்க கட்டி விடுங்களேன். நீங்க கண்டிப்பா என்னை விட நல்லா தான் கட்டுவீங்க. ப்ளீஸ்னு வேற கேட்டுட்டியா? சரிப்பா அபி, வா வந்து உக்கார், கட்டி விடுறேன்.
உக்காருப்பா. இந்த கண்ணாடிய பின்னாடி வை. சரி சரி சரி. என்னாச்சு இப்போ? நீ இருக்கியே, உனக்கு ஒழுங்கா கூட உட்கார தெரியல. வா, கண்ணாடி முன்னாடி வந்து உட்காரு. வா, கரெக்டா இருக்கும். இருங்க. அக்கா, நான் டீ போட்டு கொண்டு வரட்டுமா? வேண்டாம், இப்ப டீ குடிக்கணும் போல இல்ல. எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கு தெரியுமா? பிரக்யா போனதுல இருந்து ஒரு போன் கூட பண்ணல. போன் பண்ண முடியலன்னா ஒரு மெசேஜாவது பண்ணிருக்கலாம்ல. நானே அவளுக்கு போன் பண்ணி பாக்குறேன். பிரக்யா, அம்மாவோட போன். அம்மாக்கு எல்லாத்தையும் சொல்லிடவா? இல்ல, நானே இவ்வளவு டென்ஷனா இருக்கேன். அம்மா கிட்ட சொன்னா அவங்களும் டென்ஷன் ஆவாங்க. எதுவுமே சொல்லக்கூடாது, சும்மா பேசி வச்சிருக்கேன். அம்மா. ஹலோ பிரக்யா. பிரக்யா, நீ எனக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. அப்படி உனக்கு நேரம் இல்லனா ஒரு மெசேஜாவது அனுப்பிருக்கலாம்ல. நான் நல்லாதான் இருக்கேன், எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லா இருக்குதுன்னா நீ அபி கூட பேசுனியா? அவர் கூட நான் இன்னும் எதுவும் பேசலமா. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடந்தே தீரும். நடந்தே தீரும்னா எப்ப நடக்கும்? அம்மா, பாட்டி தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஏதாவது யோசிச்சு தானே அவங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்ப வரைக்கும் எதுவும் ஆகல, ஆனா சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் நினைக்கிறேன். அம்மா பிரக்யா. அம்மா, பாட்டி என்ன கூப்பிடுறாங்க. உங்களுக்கு அப்புறமா போன் பண்றேன். பிரக்யா, ஒரு நிமிஷம் என்னாச்சுக்கா? அவ என்ன சொன்னா? அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கான்? எல்லாம் நல்லாதான் இருக்குன்னு சொல்றா. சந்தோஷமா இருக்கு. இது போதும் கடவுளே. நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்கக்கா. உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க. இல்ல ஜானகி, எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிக்கும் தனுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது பிரக்யா ஏன் சாதாரணமா பேசுறா? அவ அங்க கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு போனா. ஆனா அவளா எதுவும் பண்ற வரைக்கும் அந்த கல்யாணம் நிக்கிற மாதிரி தெரியல. ஒருவேளை அங்க ஏதாவது நடந்திருந்தா அவ சொல்லிருப்பால. அங்க நடக்கிறதெல்லாம் அவளுக்கே தெரியாத மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஜானகி. ஒருவேளை அவ என்கிட்ட சொல்லாம மறைக்கிறாளா? எங்க பாருங்கக்கா, அவ நம்ம கிட்ட சொன்னா என்ன சொல்லலன்னா என்ன? சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவங்க கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நாம கூட அங்க போறது நல்லதுதான்க்கா. அங்க என்னமோ நடக்குது, ஆனா பிரக்யா என்கிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. இங்க பாருங்கக்கா, நம்ம வீட்டுக்கு அபியோட பாட்டி வந்து எப்படி கூட்டிட்டு போனாங்கன்னு நீங்க பாத்தீங்கல்ல. அத பார்த்ததுல இருந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பா அபியோட பாட்டி ஏதாவது பிளான் பண்ணிருப்பாங்க. நமக்கே தெரியும்லக்கா, அவங்க அவங்களோட பேரனை அந்த பேய்க்கு கட்டி கொடுக்க மாட்டாங்க.
இங்க பாருங்க, பேசாம நாமளும் கிளம்பி போலாம்க்கா. அப்பதான் அங்க என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய வரும். நான் அந்த இடத்துக்கு போக முடியாது. அங்க நடக்கிற இந்த கல்யாணத்தை எல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. என் பொண்ணோட புருஷனுக்கும் அந்த பேய்க்கும் கல்யாணம் நடக்கிறத என்னால பார்க்க முடியாது. அந்த இடத்துல நான் அந்த தனுவை பார்த்தேன்னா எனக்கு சரியான கோவம் வந்துடும். என்னக்கா நீங்க, எதுக்காக நீங்க இப்படி யோசிக்கிறீங்க? அங்க நடக்கிறது தனுவோட கல்யாணம் இல்ல, நம்ம பிரக்யாவோட கல்யாணம்னு நினைச்சுக்கோங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அபிக்கும் நம்ம பிரக்யாக்கும் அங்க கல்யாணம் நடந்ததுன்னா, இத நினைக்கும் போதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? வாங்களேங்கா, நம்ம 2 பேரும் அங்க போவோம். நீ சொல்றதும் கரெக்ட் தான் ஜானகி. நாம அங்க போறதுதான் நல்லது. நம்ம அங்க போனதான் பிரக்யாவுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா இல்ல தெரியாதாங்கிறது நமக்கு தெரிய வரும். ஒருவேளை தெரிஞ்சிருந்தா நமக்கு ஏன் சொல்லலைங்கிறது புரியும். உண்மையாவே உங்க கல்யாணத்தை நிறுத்திடுவாங்களா இல்ல கல்யாணத்தை நடத்த விடுறாங்களான்னு நமக்கு அங்க போனாதான் தெரியும். ஆனா ஆனா அத்தை, அம்மா நம்ம கூட எப்படி வருவாங்க? நீங்க தானே அவங்களுக்கு டீல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருக்கீங்க. அவங்கள எப்படிக்கா நம்ம கூட கூட்டிட்டு போக முடியும்? அவங்க தூங்கட்டங்கா. தூங்கலன்னா அவங்க உடம்புக்கு கெடுதல். அவங்கள அப்படியே தூங்க விட்டுட்டு நாம கிளம்பலாம்க்கா. அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க. ஒருவேளை அங்க நிலைமை நல்லபடியா இருந்ததுன்னா அப்போ அம்மாக்கு போன் பண்ணி அவங்களையும் கூப்பிடுவோம். போலாமா? வா, கண்ணாடி முன்னாடி வந்து உட்காரு. அப்பதான் கரெக்டா இருக்கும். உட்காரு உட்காரு. ராணி, இரு, கட்டி விடுறேன். முதல்ல இப்படி சுத்தணும், இப்படி, அதுக்கப்புறம் இப்படி. இப்பதான் ஞாபகம் வந்தது. ஒரு நிமிஷம் இரு. இந்தா இத புடி 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 அபி. இரு 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 இரு. அது எங்க இருக்குன்னே தெரிய மாட்டேங்குதே. அதான் 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 அதான். இதை இப்படி திருப்பிக்கிட்டு அப்புறம் நான் அதை கரெக்டா உனக்கு கட்டி விடுறேன். கட்டியா புடி. நீ நல்லா இழுத்து புடி. இன்னும் நல்லா இழுத்து புடி. நல்லா இழுத்து புடி. இன்னும் நல்லா இழுத்து புடி. நீங்க என்ன பண்றீங்க கிராணி? நல்லா இழுத்து புடி. எங்க போறீங்க? புடி. நீ என்ன திடீர்னு இவ்வளவு குண்டாயிட்ட? என்ன அபி இது? வெக்கமா இல்ல? என்ன வேலை இது? உனக்கு விளையாடணும்னு தோணுச்சுன்னா கீழே போய் உன் மச்சிமிச்சு கூட விளையாட வேண்டியதானே. என்னோட விளையாடாத. ராணி, நீங்க தான் போயிட்டீங்கல்ல. சரி, கல்யாண வீட்டுல இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். ஆனா கட்டி விட்டுட்டேன்ல, நான் போறேன். நீ கீழே போ. எங்க போறீங்க கிராணி? அதுவா, அது சாரி திருடிட்டாங்களான்னு பார்க்க போறேன். என்ன? ஒண்ணு இல்ல, சின்னதா
எனக்கு ஒரு வேலை இருக்கு, அத போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ, சரியா? என்ன போக விடு. அது சரி, திருடுறதெல்லாம் பிரபாவுக்கு தெரியாது. அவன் ஒழுங்கா இந்த பிரபா எங்க போனான்னு தெரியலையே. பிரபா இந்த பாட்டி 2 பேரும் வரல. இவங்க எங்க போயிட்டாங்க? அப்படியாம்மா? முதல்ல வேண்டவே வேண்டாம், இப்ப என்னடானா 2 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியல. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அவசரமா இருக்கு போல இருக்கே. பாட்டி அவங்க 2 பேரும் எந்த பிரச்சனையில மாட்டிக்க கூடாதுன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். தெரியும் தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. முதல்ல நீ வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன, அப்புறம் திடீர்னு எப்படி ஒத்துக்கிட்ட? நீங்க என்ன கூட்டிட்டு போய் மணமேடைய காட்டுனீங்கல்ல, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏதோ தப்பு நடக்குதுன்னு தோணுச்சு. அங்க கல்யாண பொண்ணா தனு இல்ல, நான் தான் அவரோட உட்காரணும்னு நினைச்சேன். என்னடா இது? என் பிரக்யா முகத்துல கல்யாண கலை பயங்கரமா தெரியுது.